அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே. உண்மையான கடவுளாகிய அவர் ஒருவரை தவிர வேறு தெய்வமில்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணையில்லாதவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு குர்ஆன் மட்டும்தான் மார்க்கத்திற்கான ஆதாரம் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அடுத்தது அல்லாஹ் சொல்றாங்க 17:110, நீங்கள் உங்களுடைய தொழுகையில ரொம்ப சத்தம் போட்டு ஓதாதீங்க, ரொம்ப மெதுவா ஓதாதீங்க, நடுநிலையை கடைபிடிங்க. ஆனா இன்றைக்கு ஹதீஸ்களை பின்பற்றுகின்ற மக்கள் அல்லது ஹதீஸ்களை தங்களுடைய மார்க்கத்திற்கான ஆதாரம் என்று நம்பி பெரும்பாலான முஸ்லீம்கள் செய்யக்கூடிய காரியம் எப்படி இருக்கு? ஃபஜருடைய நேரத்தில் 2 ரக்காத்து சத்தம் போட்டே ஓதுறாங்க. லுஹர் மற்றும் அசர்ல சுத்தமா சத்தமே போடுறதில்லை. மகரிபு மற்றும் இஷா இந்த தொழுகைகள்ல முதல் 2 ரக்காத்து சவுண்டு, 3வது மற்றும் 4வது ரக்காத்துகள் அமைதியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே நாம் அல்லாஹ்விடத்திலே பலன்களையும் வெகுமதிகளையும் பெற முடியுமே அன்றி அல்லாஹ்வுடைய கட்டளையை புறந்தள்ளிவிட்டு கற்பனையை கொண்டு மனிதர்கள் எழுதிய விஷயங்களை மார்க்கத்திற்கான ஆதாரமாக நாம் பின்பற்றுவோமேயானால் நாம் சென்றடைகின்ற இடம் நரகம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஆகையினால சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்துல நிச்சயமாக நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கிறீங்கன்னு சொல்லி உங்களிடத்துல நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். தொடர்ந்து ஜகாத்தை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க? உங்களுடைய நிகர வருமானம், எப்பொழுதெல்லாம் நிகர வருமானத்தை நீங்கள் பெறுகின்றீர்களோ, அதாவது உங்களுடைய அறுவடை காலத்தின் போது வருடத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஹதீஸ் சொல்லுது. மேலும் ஹதீஸ் என்ன சொல்லுது? பெற்றோர்களுக்கு ஜகாத்து பொருந்தாது, ஜகாத் அவர்களுக்கு சென்று சேரக்கூடாது. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது? ஜகாத்து யாருக்கு போகணும்னு அல்லாஹ் சொல்றாங்களோ அதுல முதல் நபர்களாக பெற்றோர்களைத்தான் அல்லாஹ் சொல்றாங்க. உங்களுடைய ஜகாத்து பெற்றோர்களுக்குத்தான் முதலில் சென்று சேர வேண்டும் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆன் மூலமாக கட்டளையிடுறாங்க. அதே மாதிரி நோன்பு குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம டீடைல்டா பார்ப்போம். நோன்பு குறித்து குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு சம்மரி ஒன்று நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துடலாம். அடுத்து ஹஜ்ஜை குறித்து அல்லாஹ் என்ன சொல்றாங்க? புனித மாதங்கள் 4. இந்த 4 மாதங்களில் நீங்க ஹஜ்ஜை செஞ்சுக்கலாம். 4 மாதம் கிட்டத்தட்ட 120 நாள். ஹஜ்ஜுடைய அந்த காலகட்டத்தை 1 மாதமாக குறைத்து ஹதீஸ்கள் மக்களுக்கு மார்க்கமாக போதிக்குது. இது நேரடியாக குர்ஆனுக்கு மாற்றமான விஷயம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு இணை கற்பிப்பதாக ஹதீஸ்கள் இருக்கு. அதாவது ஹதீஸ்களும் மார்க்கத்தின் ஆதாரம் சொல்றது, குர்ஆனும் ஹதீஸும் மார்க்கத்தின் ஆதாரம் சொல்றதுக்கு உண்டான அர்த்தம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் வேறு சில வார்த்தைகளும் மார்க்கத்திற்கான ஆதாரம். இன்றைக்கு ஹதீஸை பின்பற்றுகின்ற மக்கள் எல்லாரும் யார் ஹதீஸை எழுதினாங்களோ அந்த ஹதீஸ் புத்தகத்தின் ஆசிரியர்களைத்தான் தாங்கள் பின்பற்றுகின்றோம் என்பதை நினைவில் நிறுத்திக்கிறோம். காரணம், இந்த ஹதீஸ்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. முஹம்மது நபி மரணம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 8 தலைமுறைகளுக்கு பின்னால எழுதப்பட்டதுதான் இந்த ஹதீஸ்கள். நம்ம ஏன் ஹஜ்ஜத்துல் விதா அப்படிங்கிற அந்த கடைசி ஜும்மா பேருரை குறிப்பிட்டு சொல்றோம்னா, அந்த புத்தகத்தில் என்ன பதிஞ்சிருக்கிறாங்க? பெரும்பாலான மக்கள் சாட்சியாளர்களாக இருந்து பதியப்பட்ட ஒரு விஷயம் அது. ஹஜ்ஜத்துல் விதாவில் எல்லா சஹாபாக்களும் அந்த இடத்துல இருந்தாங்க. பெரும்பாலான சஹாபாக்கள் இருந்து பதிவு செய்யப்பட்ட அந்த ஒரு விஷயமே 3 கருத்துக்களை சொல்லக்கூடியதா இருக்கு. முஹம்மது நபி ஒரு போதனை தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு போதனையே 3 விதமாக இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த ஹதீஸ்களுடைய தரத்தை நீங்க தீர்மானிச்சிடலாம். முரண்பாடுகளுடைய சில ஹதீஸ்களை பார்த்துட்டு ஹதீஸ்கள் பதியப்பட்ட வரலாறுக்கு போகும். ஒதுவை குறித்து ஹதீஸ் சொல்லுது. புகாரி வால்யூம் 1 புக்கு 4 நம்பர் 159. இதுல முஹம்மது நபி ஒது செய்யும் போது உடல் பாகங்களை ஒரே ஒரு முறை கழுவுனாங்க அப்படின்னு ஹதீஸ் சொல்லுதுங்க. இன்னொரு ஹதீஸ் புகாரி வால்யூம் 1 புக்கு 4 160. அது தொடர்ந்து அடுத்த ஹதீஸ், முஹம்மது நபி தன்னுடைய உடல் பாகங்களை ஒது செய்யும் போது 2 வாட்டி கழுவுனாங்க அப்படின்னு இருக்குது. 3வது புகாரி வால்யூம் 1 புக்கு 4 நம்பர் 196. அப்துல்லா பின் ஜெயித் சொல்றார். முந்தினதை இப்னு அப்பாஸ் சொல்றாரு, 2வது அப்துல்லா பின் ஜெயித் தான் சொல்றாரு, 3வது அப்துல்லா பின்
ஜைதே சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்துல வந்து தண்ணீர் கொண்டு வரும்படி கூறினார். நாங்க ஒரு பித்தளை பாத்திரத்தை தண்ணி கொண்டு வந்தோம். அவர் ஒது செஞ்சாரு. தன்னுடைய முகத்தை 3 தடவை கழுவினாரு. கைய முழங்கை வரையும் 2 தடவை கழுவினாரு. அப்புறம் தன்னுடைய ஈர கைகளை தலைக்கு முன்னால இருந்து கொண்டு போய் மறுபடியும் முன்னால கொண்டு வந்தாரு. அப்புறம் கணுக்கால் வரை கால்களை கழுவினார். ஒரு ஒதுவுல எத்தனை முரண்பாடு பாருங்க. ஒது செய்வது குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெள்ள தெளிவா சொல்றாங்க குர்ஆன்ல 5:6. நீங்க இப்படிதான் ஒது செய்யணும். உங்கள் முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள், முழங்கை வரை கையை கழுவிக்கிறங்க, ஈரத்தை கையால தலையை தடவிக்கிறங்க, கணுக்கால் வரை காலை கழுவிக்கிறங்க. எண்ணிக்கை என்பது உங்களுடைய தேவையை பொறுத்தது. எண்ணிக்கையில எந்த ஒரு விதிமுறையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தல. 1 முறையோ 2 முறையோ 3 முறையோ 4 முறையோ அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஜாபிர் இப்னு அப்துல்லா அப்படிங்கிறவர் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்குது. மல்லாந்து படுக்கும்போது கால் மேல கால் போட்டுட்டு படுக்க கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தடை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு இவர் ஒரு ஹதீஸை சொல்றாரு. தொடர்ந்து இபாதா இப்னு தமீம் அப்படிங்கிறவர் சொல்றார், எங்க அப்பா சொன்னாரு அல்லாஹ்வுடைய தூதர் படுத்துட்டு இருக்கும்போது கால் மேல கால் போட்டு படுத்து கிடந்தாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, கால் மேல கால் போட்டுட்டு படுக்க கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தடை செஞ்சாங்கன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் கால் மேல கால் போட்டுட்டு முகமது நபி படுத்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு, நின்றுகிட்டு தண்ணி குடிக்காதீங்க. இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு ஹதீஸ். தண்ணி குடிக்கும் போது நின்றுகிட்டு தண்ணி குடிக்காதீங்க. இது முஸ்லீம்ல இருக்குது, முஸ்லீம்ங்கிற புத்தகத்துல இருக்கு. அதே நேரத்தில் ஜம்சம் தண்ணியை முகமது நபி நின்றுகிட்டு தான் குடிச்சாங்க. ஜம்சம் தண்ணியை முகமது நபி நின்றுகிட்டு தான் குடிச்சாங்க அப்படின்னு இன்னொரு ஹதீஸ் சொல்லுது. அதே மாதிரி புகாரில் என்ன பதியப்பட்டிருக்கு, நின்ற நிலையிலே முகமது நபி சிறுநீர் கழித்தார். புகாரில பதியப்பட்ட ஒரு ஹதீஸ். முகமது நபி ஒருபோதும் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததில்லை அப்படின்னு ஹன்பல்ல பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்குது. அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்றார், ஒருபோதும் முகமது நபி நின்றுகிட்டு சிறுநீர் கழித்ததில்லை. தொடர்ந்து முஸ்லீம்ல குர்ஆனோடு முரண்படக்கூடிய ஒரு ஹதீஸுங்க. அப்படியே நேர எல்லாத்தையும் ஒன்பதுனா சொல்லிட்டு போயிடுறேன். அபூ ஹுரைரா சொல்லி பதியப்பட்டது. அபூ ஹுரைரா என்ன சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார், யாராவது ஒருத்தர் உங்களுடைய சகோதரரை அடிக்கும் போது முகத்துல அடிக்காதீங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமை தன்னுடைய உருவத்திலிருந்து படைத்திருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் என்ன சொல்லுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமை 60 முழம் உயரமாகவும் 7 முழம் அகலம். அவருடைய ஹைட்டு 60 முழம், அகலம் 7 முழம். முஸ்னத் அகமதுல இருக்குது இந்த ஹதீஸ். இதையும் அபூ ஹுரைரா தான் சொல்றார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், முரண்பாடுகளுடைய விஷயங்கள் புகாரில் இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பெரும்பாலான ஹதீஸ்கள் பெண்களை இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, ஆணும் பெண்ணும் சமம். நம்பிக்கை பொறுத்த மட்டும் ஆண்களும் பெண்களும் சமம் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கும் போது, ஹதீஸ்கள் முழுக்க முழுக்க பெண்களை தரம் தாழ்த்த இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கு. சஹி புகாரி 8/102, ஹன்பல்ல 4/86. ஒரு குரங்கு, ஒரு நாய் அல்லது ஒரு பெண் நீங்க தொழுகும் போது குறுக்குல போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த தொழுகை அவருக்கு பாழா போயிரும். ஹதீஸ் சொல்லுது. எவ்வளவு கொடூரமா சொல்லியிருக்கானுங்க பாருங்க. ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கும் போது அவருக்கு குறுக்குல ஒரு குரங்கோ அல்லது கருப்பு நாயோ அல்லது ஒரு பெண்மணியோ கிராஸ் பண்ணி போயிட்டாங்கன்னு சொன்னா அவருடைய தொழுகையானது பாழாகி விடுகின்றதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அபூ ஹுரைரா இந்த ஹதீஸை சொல்றார். ஆனா ஆயிஷா நாயகி இதை ஸ்ட்ராங்கா மறுக்கிறாங்களாம். இந்த ஹதீஸை ஆயிஷா நாயகி ரொம்ப ஸ்ட்ராங்கா மறுக்கிறாங்க. இது மாதிரி ஒரு ஹதீஸே இல்ல, அபூ ஹுரைரா பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா மறுத்தது, அதையும் பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் சஹீ புகாரில கெட்ட சகனம் பெண், குதிரை மற்றும் வீடு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சகனத்துல கெட்ட சகனம் பெண்மணி, குதிரை மற்றும் வீடு. அறிவுடைய எவர் ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் இதெல்லாம். இது எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கமாக ஆகும்? இதுவும் வஹி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் எவ்வளவு பெரிய பாவிகள், நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹின்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளவு பெரிய குற்றவாளிகள், எவ்வளவு பெரிய பாவிகள். அதான் அல்லாஹ் சொல்றாங்க, பொய்களை கற்பனை செய்து அதை கடவுளின் மீது இட்டு கட்டுகின்றானே
அவனை விட மிகப்பெரிய பாவியார்? பொய்களை கற்பனை செய்து அதை அல்லாவின் மீது இட்டு கட்டுகின்றவனை விட மிகப்பெரிய பாவியார் அல்லாஹ் கேட்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்த்தாலே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெள்ள தெளிவா தெரியும். அதே நேரத்தில் தெள்ள தெளிவா குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து கடவுளுடைய தூதர்களுக்கு மத்தியிலே வேதமை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா நாங்க முஹம்மது நபியுடைய உம்மத்து, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவோம்னு சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய சோகால் முஸ்லிம்ஸ் பிடிவாதம் பண்றாங்க. தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற மக்கள் மிக பிடிவாதமாக இருக்காங்க. முஹம்மது நபி சொன்னதாக இவங்க பதிஞ்சு வச்சிருக்கிற ஹதீஸ்ல யூனுஸை காட்டிலும் என்ன மேலானவர் நீங்க சொல்லாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக பதிஞ்சிருக்கு ஹதீஸ்ல. அப்புறம் அபூ ஹுரைராவே சொல்றார், ஒரு முஸ்லிமும் இன்னொரு யூதரும் ஆர்குமெண்ட்ல இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் வாதம் பண்றாங்க. அப்ப அந்த முஸ்லிம் சொல்றார், இந்த உலகத்தில் எல்லாரையும் மேலாக முஹம்மது நபியை தேர்ந்தெடுத்த அந்த கடவுளின் மீது ஆணையாக, உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரை காட்டிலும் மேலாக முஹம்மதை தேர்ந்தெடுத்த அல்லாவின் மீது ஆணையாக. உடனே அந்த யூதர் என்ன சொல்றாரு, உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரை காட்டிலும் மேலானவராக மூசாவை தேர்ந்தெடுத்த அல்லாவின் மீது ஆணையாக சொல்லி அந்த யூதர் சத்தியம் பண்றார். இதை கேட்ட உடனே டக்குன்னு அந்த முஸ்லீம் என்ன செய்யறாரு, எந்திரிச்சு ஓங்கி ஒரு அறை விட்டுறாராம். உடனே அந்த யூதர் என்ன செய்யறாரு, முஹம்மது நபிட்ட போயிடுறார். போய் கம்ப்ளைண்ட் பண்றார், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி நான் சொன்னேன், இவர் என்ன அரைஞ்சிட்டாரு. உடனே அதுக்கு முஹம்மது நபி சொன்னாங்களாம், மூசாவுக்கு மேலாக என்ன நீங்க ஆக்காதீங்க, மூசாவை காட்டிலும் சிறந்தவராக என்ன நீங்க கூறாதீங்க, சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி சொன்னதாக இவங்க பதிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னொரு ஹதீஸ் என்ன, தொடர்ந்து வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குதுன்னா, இறுதி நாளில் சூர் ஊதப்படும், எல்லாரும் மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க, அதுக்கு பின்னால நான் தான் முதல் ஆளா எந்திரிப்பேன் அப்படின்னு முஹம்மது நபி சொன்னாங்களாம். சூர் ஊதப்பட்டு எல்லாம் மயக்கம் அடைஞ்சு நான் தான் முதல் ஆளா எந்திரிப்பேன். எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அரிசி கிட்ட மூசாவை நான் பார்க்கிறேன். எனக்கு என்னன்னே தெரியல, ஒன்னே ஊதுனதுல அவர் மயக்கப்பட்டு விழுந்தாரா அல்லது மயக்கப்பட்டு விழுந்து எனக்கு முன்னால் எந்திரிச்சு போயிட்டாரான்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு முஹம்மது நபி சொன்னதாக பதிஞ்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி மீது இந்த மனிதர்கள் இட்டுக்கட்டிய கட்டுக்கதைகள். இவர்கள் இட்டுக்கட்டிய கட்டுக்கதைகள் தான் இவை அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரம் என்னன்னா, ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குது. அதுக்கு முன்னால சில ஹதீஸ்கள் நம்ம பார்த்துட்டு போவோம். முஹம்மது நபிக்கு மந்திரம் செய்யப்பட்டதாக ஒரு ஹதீஸ் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். லபீத் அப்படிங்கிற ஒரு யூதன் சில காசுகளுக்காக யூதர்களிடத்துல சில காசுகளை வாங்கி முஹம்மது நபிக்கு வந்து வசியம் பண்ணிடுறான், சூனியம் செஞ்சிடறான். எப்படி சூனியம் செய்யறான், அவனுக்கு ஆண் குழந்தைகள் கிடையாது, வெறும் பெண் குழந்தைகள் தான். தனக்கு பின்னால இந்த மந்திர உச்சாடனங்கள், அதான் அந்த மந்திர வாக்கியங்கள் மறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய பெண் மக்களுக்கு அவற்றை கற்றுக் கொடுத்ததாகவும் இந்த யூதன் என்ன செய்யறாரு, ஒரு 11 வயசு பையனை கொண்டு முஹம்மது நபியுடைய ஒரு முடிய தலைமுடியை தருவிச்சு இவர் சொல்ல சொல்ல அவருடைய பெண் மக்கள் முடிச்சு போட்டு அந்த முடியல நாட்ஸ் போட்டு அதை கொண்டு ஒரு கிணத்துல போட்டுறாங்களாம். கிணத்துல போட்ட இந்த சம்பவத்துக்கு பின்னால முஹம்மது நபிக்கு தான் என்ன செய்யறோம் தான் என்ன செய்யல அப்படிங்கிறது தெரியல. அதாவது கிட்டத்தட்ட ஆப்சன்ட் மைண்டட் ஆயிடுறாரு. தான் செஞ்சதை செய்யலைங்கிறாரு, செய்யாத செஞ்சேன்னு சொல்றாரு அப்படின்னு இவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா என்ன எழுதியிருக்காங்கன்றா அதுதான் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். தன்னுடைய மனைவியரோடு தாம்பத்தியம் கொள்ளாத நிலையில் தான் தாம்பத்தியம் கொண்டதாக சொல்றாரு முஹம்மது நபி அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. தொடர்ந்து இந்த சம்பவத்தினாலதான் சூரா அல் ஃபலக், சூரா அல் நாஸ்ங்கிற 2 சூரா இறக்கப்பட்டது. தன்னுடைய மருமகன் அலியை கூப்பிட்டு அந்த கிணத்துக்கிட்ட நின்று அந்த சூரா அல் ஃபலக்கையும் சூரா அல் நாஸையும் ஓத சொன்னதாகவும், அவர் ஓத 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 அந்த முடிச்சுக்கள் எல்லாம் அவுந்து அதுல கூட ஒரு வார்த்தை வர, முடிச்சு போட்டு ஊதும் சூதுக்கார பெண்களின் தீங்களை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்படியே முடிச்சுக்கள் அவுந்து இவர் வந்து ரெக்டிஃபை குணமடைந்ததாகவும், அதோட அந்த கிணத்தையே மூட சொன்னதாகவும், அந்த லபீத்துக்கு அந்த யூதனையும் மன்னிச்சு விட்டுட்டதாகவும் இவங்க கதை எழுதி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நிச்சயமா கற்பனையில் உருவான கதை என்று உண்மை கிடையாது, எல்லாமே பொய். அப்புறம் அல்லாஹ்வை நிந்திக்கும் முகமான ஒரு ஹதீஸ் இருக்கு. தீர்ப்பு நாள் அன்று அல்லாஹ் முஹம்மது நபிக்கு தன்னுடைய தொடையை விலக்கி காட்டுவார் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குங்க. எவ்வளவு பேர் அக்கிரமம் பாருங்க. தீர்ப்பு நாள் அன்று முஹம்மது நபிக்கு தன்னுடைய தொடையை
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலக்கி காட்டுவாங்க அப்படின்னு பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சஹீ புகாரி என்ற பதியப்பட்டது. ஏன்னா அதே மாதிரி நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய காலை காட்டுவார். நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய காலை காட்டுவார். உடனே அவர்கள் சிரவணக்கம் செய்வார்கள், சுஜூது செய்வார்கள். இப்படியும் ஒரு ஹதீஸ் இருக்குது. இப்படி பல வகையிலும் எல்லா வகையிலும் கிட்டத்தட்ட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபியையும் அவதூறு செய்யும் முகமாகவே இந்த ஹதீஸ்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஹதீஸ் என்ன சொல்லுது, எந்த ஒரு சமுதாயத்தின் தலைவராக பெண் இருக்கிறாரோ அந்த சமுதாயம் ஒருபோதும் வெற்றி அடையாது. ஹதீஸ் இருக்கு. எந்த ஒரு சமூகத்தின் தலைவராக பொம்பளை இருக்கிறாங்களோ அந்த சமூகம் ஒருபோதும் ஜெயிக்காது. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. இதுல நாம நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அபூ ஹுரைராவை பொறுத்த மட்டில அவருக்கு பெண்களும் நாய்களும் பிடிக்காது. பெண்களையும் நாய்களையும் இழிவுபடுத்தும் விதமான அநேக ஹதீஸ்களை அறிவித்திருப்பவராக அபூ ஹுரைராவை நாம பார்க்கலாம். யார் ஒருத்தர் முஹம்மது நபியை மறுக்கிறாரோ அவர் முஸ்லிமே இல்லைங்க. யார் ஒருத்தர் முஹம்மது நபியை மறுக்கிறாரோ அவர் குர்ஆனை மட்டும் பின்பற்றக்கூடியவராக ஆகவே முடியாது. காரணம், இந்த குர்ஆனே முஹம்மது நபியினுடைய வாய் வழியாக தான் மனித சமுதாயத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டது. குர்ஆனில 47வது சூரா முஹம்மதுங்கிற பெயரை தலைப்பாக கொண்டது. அதனால தயவு செய்து நடுநிலையோட எங்களுடைய இந்த வாதங்களை, எங்களுடைய இந்த கருத்துக்களை நீங்க சிந்திச்சு சீர்தூக்கி பாருங்க. நம்முடைய இரட்சகர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கட்டளை, தூதர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். எல்லா தூதர்களும், மூசா நபியா இருந்தாலும், ஈசா நபியா இருந்தாலும், முஹம்மது நபியா இருந்தாலும், இப்ராஹிம் நபியா இருந்தாலும், மற்ற எந்த தூதர்களாக இருந்தாலும் எல்லோருக்குமே நாம கண்ணியம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அவமதிச்சு அவங்க நம்ம பேசவே கூடாது. அவங்க மேல எந்த குற்றம் கூட நம்ம கூறக்கூடாது. மிகச் சிறந்தவர்கள், அருமையான மனிதர்கள், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபியை குறித்து ஹதீஸ் ஒன்னு இருக்குது. அதை நான் சொல்றேன் பாருங்க. மூசா நபியை குறித்து ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. மூசா நபி அவருடைய சமூகம் இருக்கு இல்ல, இஸ்ராயல்கள், பனி இஸ்ராயல்கள், யூதர்கள் எல்லாம் சேர்ந்து குளிக்கக்கூடிய பழக்கம் உடையவர்களாக இருந்தாங்களாம். எல்லாம் 4 பேர் 2 பேர் 3 பேர் ஒன்னா சேர்ந்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை உடையவர்களாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில மூசா நபி மட்டும் தனியாவே போய் குளிப்பாங்களாம். யாரோடையும் சேர்ந்து குளிக்க மாட்டாங்க. தனியா குளிக்கும்போது நிர்வாணமா தான் குளிப்பாருங்கிற ஒரு வார்த்தையை மறைபொருளா இதுல சொல்றாங்க. அப்படி மூசா நபி தனியா குளிக்கும் போது அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு இடையில ஒரு கருத்து, ஏன் மூசா மட்டும் தனியா போய் குளிக்கிறாரு? ஒருவேளை அவருக்கு விரை வீக்கம் இருக்குமோ, அவருடைய கிராயின் பெருசா இருக்குமோ, அதை மறைக்கிறதுக்காக தான் அவர் தனியா போய் குளிக்கிறாரு அப்படின்னு பேசக்கூடியவர்களாக இருந்ததாகும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாள் மூசா தன்னுடைய ஆடைகளை கலைந்து கீழே வச்சுட்டு குளிக்கும் போது அந்த ஆடைகள் பறந்து போனதாகும். தன்னுடைய ஆடைகளை பிடிப்பதற்காக நிர்வாணமாக மூசா நபி அந்த ஆடைகளை துரத்தி சென்ற போது அங்கிருந்த மக்கள், இல்ல மூசாவுக்கு விரைவிக்கம்லாம் கிடையாது அப்படின்னு ஏதோ அவருடைய குறையை நிவர்த்தி செய்வதற்காக இது போன்ற ஒரு நிலையை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தியது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த ஹதீஸ் ஏற்படுத்துது. ஆனா இதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய அவமானம் அந்த மூசா நபிக்கு இருக்கு. நிர்வாணமா ஓடினாருன்னு சொல்றாங்க. நிர்வாணமா ஓடி அந்த துணிகளை பிடிச்சு அந்த துணியை தண்டிக்கும் முகமாக பாறைகளின் மீது ஓங்கி அடித்ததாக ஹதீஸ் சொல்லுது. இதுவா மார்க்கம்? இது எப்படிங்க வஹியா இருக்க முடியும்? இது அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹியாக இது எப்படி இருக்க முடியும்? கடவுள் கற்பித்த மார்க்கமாக, கடவுள் கற்பித்த உபதேசமாக இது எப்படி இருக்க முடியும்? ஒரு நபி, உன்னதமான நபிமார்களில் ஒருத்தர் இப்படி அவமதிக்கிறாங்க. இது குறித்து நீங்க சிந்திச்சு பாருங்க. எல்லாமே சஹியான ஹதீஸ், அவங்க புத்தகத்துல உள்ளதுதான், நம்முடைய சொந்த கருத்து கிடையாது. தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தன்னை நீதிமான்னு சொல்றாங்க. அல்லாஹ்வை மிஞ்சின நீதிமான் யாருமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுது, தீர்ப்பு நாள் அன்று சில முஸ்லிம்கள் பெரிய மலை அளவு சுமையுடைய பாவங்களை சுமந்து வருவார்கள். தீர்ப்பு நாளையில மலைகளை போன்று பாவங்களை சுமந்தவர்களாக முஸ்லிம்கள் வருவார்கள். ஆனால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பார். அவர்களுடைய பாவங்களுக்காக அவர் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தண்டிப்பார். இந்த பாவங்களை யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்துவார்னு சொல்லி ஹதீஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க. தன்னை நீதிமான சொல்லக்கூடிய அல்லாஹ் மேல கற்பிக்கின்ற ஒரு அவதூறு இல்லையா இது? தொடர்ந்து ஒவ்வொரு முஸ்லிம் இறக்கும் போதும் அல்லாஹ் ஒரு யூதரையோ கிறிஸ்தவரையோ நரகத்தில் போடுகின்றார் ஒரு ஹதீஸ் இருக்குங்க. சஹீஹ் முஸ்லிம்ல உள்ள ஹதீஸ் இது. எவ்வளவு முட்டாள்தனமா, எவ்வளவு மூர்க்கத்தனமா, கிட்டத்தட்ட தன்னிலே மறந்த ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட எழுதின புத்தகத்தை போலவே இருக்கு இந்த புத்தகம். இந்த ஹதீஸ்களை படிக்கும் போது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் இந்த மாதிரி எழுதவே முடியாது.
கொஞ்சம் கூட நியாயம் உள்ளவன், கொஞ்சம் நீதத்தை தன்னுடைய மனசுல தேக்கி வச்சிருக்கோம், இந்த மாதிரி எழுத மாட்டான். ஒவ்வொரு முறை ஒரு முஸ்லீம் மரணிக்கும் போது அல்லாஹ் நரக நெருப்பில் ஒரு யூதரையோ அல்லது ஒரு கிறிஸ்தவனையோ போடுறாரு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவனின் அனுமதியின்றி எந்த ஒரு பெண்மணியும் எந்த ஒரு மனைவியும் நோன்பு நோக்க கூடாதுன்னு ஹதீஸ் இருக்கு. சஹி புகாரில் இருக்காது. தன்னுடைய கணவனின் அனுமதியின்றி நோன்பு நோக்க கூடாது. இது எப்படி நியாயம்? இப்ப கணவன் குடிகாரனா இருப்பான், அவன் நோன்பே வைக்க மாட்டான். பெண்மணி நல்லவங்களா இருப்பாங்க, அப்ப அவங்க நோன்பே வைக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடாதா? இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபியை பத்தி சொல்றாங்க. முகமதே, உமக்கு எதிர்காலம் தெரியாதுன்னு மக்கள்கிட்ட சொல்லிருங்க. முகமது நபி சொல்றாங்க, எனக்கு எதிர்காலம் தெரியாது. நான் எதிர்காலத்தை அறிந்திருப்பேனே ஆனால் என்னுடைய செல்வத்தை நான் பெருக்கி இருப்பேன். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. என்னுடைய எதிர்காலம் எனக்கு தெரியாது, எனக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எனக்கு தெரியாது. எனக்கு எதிர்காலம் தெரிந்திருந்தால் நான் என் செல்வத்தை பெருக்கியிருப்பேன், எனக்கு எந்த தீங்கும் என்னை தீண்டிராது அப்படின்னு முகமது நபி சொன்னதாக குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஆனா முகமது நபிக்கு எதிர்காலம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை ஹதீஸ்கள் ஏற்படுத்தி. அபூ ஹுரைராவை குறித்து நாம கண்டிப்பா பார்த்தாகணும். இந்த அபூ ஹுரைரா யார்? மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால முகமது நபி கூட வந்து இஸ்லாத்தை தழுவினவர்ல இந்த அபூ ஹுரைரா ஒருத்தர். முகமது நபியோட கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கும் குறைவாக காலம் கழித்தவர். அப்படிப்பட்ட அபூ ஹுரைரா ஹதீஸ் அறிவிப்பாளர்கள்ல நம்பர் 1ல இருக்கார். அபூ ஹுரைரா ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் ரேங்க்ல நம்பர் 1. அவர் அறிவித்த மொத்த ஹதீஸ்கள் 5374. இல்ல ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் 5374. 4வது இடத்துல ஆயிஷா இருக்கிறதாக இவங்க சரித்திரத்தில் பதிஞ்சு வச்சிருக்காங்க, 2210. 10வது இடத்துல உமர் பின் கத்தாப் இருக்கிறாரு, அவர் 537 ஹதீஸ். 11வது இடத்துல அலி இப்னு அபு தாலிப் இருக்கிறாரு, 536 ஹதீஸ். 31வது இடத்துல இருக்கிறாரு அபூபக்கர் சித்திக், அவர் அறிவிச்ச ஹதீஸ்களாக இவங்க பதிவு வச்சிருக்கிறது 142. நல்லா தெரிஞ்சுக்கங்க, 23 ஆண்டுகள் முகமது நபி நபியாக இருந்த அந்த காலம் முழுவதும் அவங்க கூடவே இருந்தவர் அபூபக்கர் சித்திக். அவர் எவ்வளவு ஹதீஸ் கொடுத்திருக்கிறாரு? 142. ஆனா 2 வருஷத்துக்கும் கம்மியா முகமது நபி கூட இருந்த அபூ ஹுரைரா 5374 ஹதீஸ்கள் அறிவித்ததாக இருக்கு. இந்த ஹதீஸ்கள்ல பெரும்பாலான ஹதீஸ்கள் அஹாதீத், அதாவது ஒரே ஒரு சாட்சியை கொண்டு பதியப்பட்டதாக இருக்கு. அந்த ஒரு சாட்சி அவர்தான். இப்படி அபூ ஹுரைராவை குறித்து ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அவர் மேல குற்றச்சாட்டுகள் உள்ள ஹதீஸ்களும் இருக்கு. உமர் வந்து அபூ ஹுரைராவை கூப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாரா, நீ ஹதீஸே சொல்லக்கூடாது. உமர் உயிரோடு இருக்கும் காலம் வரை ஹதீஸ் கூறுவதை அபூ ஹுரைரா நிறுத்தி வைத்திருந்தார். உமர் மௌத்தா போனதுக்கு பின்னால வெளியில வந்து இவர் ஹதீஸ்களை அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கும் போது என்ன சொல்றாரு, இந்த ஹதீஸ்களை நான் உமர் உயிரோடு இருக்கும்போது, உமர் கத்தா உயிரோடு இருக்கும்போது நான் கூறியிருப்பேனேயானால் அவர் எனக்கு அநேக கசேடிகளை கொடுத்திருப்பார், அநேக சாட்டியடிகளை அவர் எனக்கு கொடுத்திருப்பார் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றார். அப்பவே இவர் ஒரு மிகப்பெரிய பாவி குற்றவாளிங்கிறது நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஆயிஷா நாயகி அபூ ஹுரைராவை கண்டிச்சதாக ஹதீஸ் இருக்கு. அது என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, அவங்க கேட்கிறாங்க, நீ சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்களில் பெரும்பாலானவற்றை நாங்கள் ஒருபோதும் கேட்டது கூட இல்லையே, நாங்கள் செவியுற்றிராத அநேக ஹதீஸ்களை நீங்க சொல்றீங்களே எப்படி அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அபூ ஹுரைரா சொல்றாராம், நீங்க மிரர்லையும் மேக்கப்லையும் பிஸியா இருந்திருப்பீங்க, கண்ணாடியிலையும் ஒப்பனையிலையும் நீங்க பிஸியா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷாங்கிறவங்க சாதாரண ஆள் இல்லைங்க. அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, உம்முஹாத்துல் மூமினின், நபியின் மனைவிமார்கள்ல ஒருத்தர், மூமின்களின் தாய்மார்கள் ஒருத்தராகிய ஆயிஷா நாயகியை பத்தி என்ன அபூ ஹுரைரா இவ்வளவு பெரிய ஒரு அவதூறு சொல்றாருங்க. இப்படிப்பட்ட குற்றவாளியான அபூ ஹுரைரா எப்படி நம்முடைய மார்க்கத்திற்கு ஆதாரமாக ஆவாரு? நீங்க சிந்திச்சு பாருங்க. இது குறித்த மற்ற விஷயங்களை அல்லாஹ் நாடுனா நாம் அடுத்த பகுதிகளில் பார்ப்போம். எல்லா புகழும் எல்லா மகத்துவமும் நம்மை படைத்து பாதுகாக்கின்ற நம்முடைய இரட்சகராகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே உரியது. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.